மாசம் எவ்வளவு ரீசார்ஜ் பண்றீங்க? நான் 3 மாசம் ரீசார்ஜ் பண்ணுவேன். 700 இங்கே பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் 239 இருந்துச்சுங்க ஜியோவில் வந்து அன்லிமிட்டெடு. இன்றைக்கி வந்து 300 போயிடுச்சு. ஆனால் நாங்கள் அதையே போட முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு வந்து 700 ரீசார்ஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லுதுங்க. இதுக மாதிரி ஆளுக இருக்கிறதுனால தானே அவங்க பயப்படாமல் வந்து ஜியோ நிறுவனம் வந்துட்டு ஒரு செலிப்ரிட்டி பண்ணுறத விட அதிகமாக வந்து அவங்க காசை செலவு பண்ணி அவங்க மகனுக்கு கிராண்டாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து அந்த பிளானை வந்து ஏற்றி அவன் வந்து வசூலிக்கிறான். இதை விட போட முடியாத ஏழை மக்கள் இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோதுக்கு ரீசார்ஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து எவ்வளோதுக்கு அவங்க வந்துட்டு அப்போ இந்த மாதிரி ரீசார்ஜ் பண்ணால் அப்போ நிறைய பேர் அவங்களுக்கு கைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால தானே அவன் வந்து அதனால் வந்து நம்ம ஏற்றினாலும் அவன் வந்து எவ்வளோ ஒரு ரீசார்ஜ் பிளானை ஏற்றினாலும் அவன் ஏற்றிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க வந்து ஏற்றுறாங்க. அந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஏற்றுறப்போ அந்த ஜியோ நிறுவனத்தில்னு சொல்லலை, மற்ற எல்லா நிறுவனத்துலையுமே ஏற்றும்போது அதோடைய கட்டணங்கள் உயரும் பொழுது நம்ம வந்து அந்த பயன்பாட்டை வந்து குறைச்சா தானே அவங்களுக்கு இது கட்டுப்படி ஆகாது அப்படின்னு குறைப்பாங்க. அவங்க எவ்வளோ தான் ஏற்றினாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிற ரேட்டுக்கே நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு போகிறதுனால தான் அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவனுங்க வந்து ரீசார்ஜ் பிளானை வந்து ஏற்றிட்டே போகிறானுங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு கட்டணத்தை வந்து உயர்த்தினானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த 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 சிம்மை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்து நீங்கள் எது கட்டணம் குறைவாக இருக்கோ அதுக்கு நீங்கள் மாறிடணும். அதுக்கப்புறம் அவனே வந்து குறைஞ்சிருவான். அந்தளவுக்கு அவனுக்கு வந்து சதவீதம் வந்து யூஸ் பண்ணுறவங்க சதவீதம் குறைஞ்சின்னா அவனை வந்து ஆட்டோமேட்டிக்காக இறக்கிடுவான். அந்த வேல்யூவை வந்து இறக்கிடுவான். அதுக்கேற்ற மாதிரி பழைய ரீசார்ஜ் பிளானுக்கே வந்து அவன் கொண்டு வந்துடுவான் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ரீசார்ஜை வந்து அவங்க சொல்கிற மாதிரியே ரீசார்ஜ் பிளானை ஏற்றி போவானுங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான்.